Subscribe and support Andrew with more. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. pan stove on பண்ணி வச்சிருக்கேன். இனி அதுல நல்லெண்ணெய் விட போறேன். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. நான் பாவக்காய் ஆட் பண்ண போறேன். டென் மினிட்ஸ் நல்லா எண்ணெயில ஃப்ரை பண்ணி கொடுக்கணும். அப்பதான் அந்த பாவக்காயோட கசப்பு தன்மை போய் குழம்பு நல்லா இருக்கும். இதுக்கு கூட நான் தேவைக்கேற்ப கொஞ்சம் சால்ட் ஆட் பண்றேன். இப்போ பாருங்க பாவக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. நான் 10 நிமிஷத்துக்கு மேல நல்லா வதக்கியிருக்கேன். அது கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி அதோட கசப்பு தன்மை எல்லாம் போயிருக்கு. இந்த டைம்ல நான் இஞ்சும் பூடும் கொஞ்சம் ஆட் பண்றேன். நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத கூல் டவுன் ஆக வைக்கிறேன். கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் கிரைண்ட் பண்ணி எடுக்க போறேன். நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு. நான் இத நல்லா ஃபைன் பேஸ்டாட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்க போறேன். இப்போ பாவக்காய் ஃப்ரை பண்ண அதே பேனையே நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இன்னும் கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ண போறேன். நான் இதுல கொஞ்சமா ஜீரகமும் கொஞ்சம் வெந்தயமும் ஆட் பண்றேன். 2 ஆனியன் கட் பண்ணி உள்ள ஆட் பண்ணிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அது கூட கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ண போறேன். பாவக்காயில ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணிருக்கேன். இது ஆனியன் வதங்குறதுக்கு வேண்டி கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ ஆனியன் நல்லா வதங்கியாச்சு. நான் கொஞ்சமா மஞ்சள் பொடி ஆட் பண்றேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்றேன். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்றேன். 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்றேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் ஜீரக பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கிறேன். ஒரு 2 செகண்ட் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ண போறேன். பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை உள்ளால ஆட் பண்றேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க பாவக்காயை உள்ளால ஆட் பண்ண போறேன். கிரைண்ட் பண்ணி எடுத்திருந்த பாவக்காயை உள்ளால ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. ஒரு புளி தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இனி அந்த தண்ணியை உள்ளால ஆட் பண்ண போறேன். அதுக்கு கூட கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சு வருது. குழம்பு ரெடி ஆயாச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பவுல்ல மாத்த போறேன். இந்த குழம்பு எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். கசப்பு இருக்காது. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட்ல இப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. Subscribe and support Andrew with more.